இன்னைக்கு நம்ம வந்து calculation of profit or loss through the statement of affairs, அதாவது நம்ம எப்படி profit and loss-ஐ calculate பண்ணலான்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் த ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் டேக்கன் ஆஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். ஒரு கம்பெனியோட க்ளோசிங் கேபிட்டலையும் அந்த கம்பெனியோட ஓப்பனிங் கேபிட்டலையும் டிஃப்ரென்சஸ்னால் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வித்ட்ராவல்னால் வந்து அந்த கம்பெனியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம பர்சனல் யூஸ்க்காக நம்ம எடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம வித்ட்ராவலும் பண்ணலாம். இல்லைன்னா அடிஷ்னலாக வர அமௌண்ட்டை நம்ம அந்த கேபிட்டலில் இன்க்ளூடும் பண்ணலாம். இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்முலாஸ் சேஞ்ச் ஆகுன்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு எப்போ வந்து அக்கர் ஆகுன்றது வந்து பார்த்திங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அதாவது க்ளோசிங் கேபிட்டலையும் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் நம்ம கம்பெனிலேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம கம்பெனிக்குள்ளார போட வேண்டிய அதிகபட்ச அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இதுதான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஃபார்முலா. அண்ட் அ ப்ராப்பர் ஃபார்முலா ஃபார் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது கம்பெனியோட அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்லேயும் வரலாம் ஆர் அதர்வைஸ் லாஸ்லேயும் வரலான்னு சொல்கிறாங்க. இங்கே டுட்டோரியல் நோட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது மேலே பார்த்தோலையே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம நடுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்காம போகலாம், இல்லை ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்காம போகலாம், இல்லை அடிஷ்னல் கேபிட்டல் கொடுக்காம போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கீழே கொடுத்துருக்கிற டுட்டோரியல் நோட்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளோட மிஸ்ஸிங் ஃபிகர்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி 1 மார்க்ஸுக்கு கூட நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அவுட் ஆஃப் த புக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் டியூரிங் யுவர் எக்ஸாமினேஷன். அந்த ஃபார்முலா என்னதுன்னு பார்த்துடலாமா? ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மைனஸில் நம்ம ரைட் பண்ணணும், ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸில் நம்ம வந்து ரைட் பண்ணணும். மைனஸ் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேலே கொடுத்துருக்க அதே ஃபார்முலா தான். ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான வேல்யூ. இப்போது நம்ம இது ஃபார்முலா மெத்தடில் பார்த்தோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபார்மேட்டில் வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கரெக்டான ஃபார்மேட்டு. நம்ம இப்படி எழுதும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், லைக் மார்க்ஸு. எப்பயுமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம எழுதும்போது மேலே கொடுத்துருக்காங்களே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட்னு கொடுக்கும்போது அந்த க்ளோசிங் கேபிட்டலுக்கான இயர் வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினில் கொடுத்துருக்க இயர் எண்டடான டேட்டு, மந்த் அண்ட் இயர் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம். இந்த ஒரு லைனுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் தே வர் கிவிங் 1 மார்க்லேருந்து 1.5 மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த டேபிள் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் நீட் அண்ட் கிளியராக நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் எழுதாமையே உங்களுக்கு வந்து 1.5 மார்க்ஸ் பக்கம் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எப்பயுமே மேலே கொடுத்துருக்க ஹெட்டிங்கை வந்து எழுதிட்டு ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சர் ரைட் பண்ணும்போது கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபார்மேட்டை வந்து பார்க்கலாம். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஆட் drawings during the year, adding நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு கிடைக்கும், and minus additional capital introduced during the year நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் அந்த ஆன்சர் தான் நம்ம வந்து adjusted closing capital அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம்.
இதோட சேர்த்து மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம பண்ணும்போது we may have, அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் ஃபார் த இயர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஒன் கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, from the following particular ascertain the profit or loss அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் at the beginning of the year 1st April 2016 2 lakhs, அதாவது கேபிட்டல் at the beginningனு கொடுத்துருக்காங்க. பிகினிங்னு என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2 lakhs. கேபிட்டல் at the end of the year 31st March 2017 3,50,000 அது கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட end of the yearன்றனால closing capital. additional capital introduced during the year, additional capital கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000. drawings during the year அதுவும் கொடுத்துட்டாங்க 40,000. இப்போது நம்ம இங்கே ascertain வெறும் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸை மட்டும்தான் நம்மளோட ஃபார்மேட்டை வச்சு நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் இல்லை லாஸாகவும் இருக்கலாம். நம்ம ஆன்சருக்குள்ளார போகலாம். சொல்யூஷன். Statement of profit or loss for the year ended 31st March 2070. இது எழுதிட்டு கீழே பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட்டை நம்ம ருபீஸ் காலம் நம்ம போட்டுட்டு நம்ம ஆன்சரை கண்டினியூ பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட அந்த ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டை எழுதி அண்ட் அந்த கொஷினில் கொடுத்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் எழுதிட்டு நம்ம கொஷினில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா டிரான்சாக்ஷன், அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் as on 31st 3rd 2017 3,50,000. ஆட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40,000. ஆட் பண்ணி போட்டால் 3,90,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் வந்து 70,000. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல் வந்து 3,20,000 கிடைக்கும். இதிலேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கொண்டு வரும்போது 2 lakhs. நம்மளுக்கு வர ப்ராஃபிட் ஆஃப் த இயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு இதில் வந்திருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இதுக்கும் நம்மளோட ஃபார்மேட்டையே நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்மளுக்கான கேபிட்டல் as on 1st April, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அண்ட் கேபிட்டல் as on 31st March, அதுவும் நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் 25,000 அண்ட் ட்ராயிங்ஸ் ஃபார் 30,000 கொடுத்துட்டாங்க. நம்மளோட சொல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2019. எண்டிங் ஆஃப் த இயர் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் மேலே வந்து டேட்டு மந்த் அண்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம் போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 30,000. ஆட் பண்ணால் 1,80,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 25,000. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், அதாவது 1,55,000. இதோட சேர்த்து மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ 1,60,000 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். இந்த கொஷினில் உங்களுக்கு லாஸ் தான் இன்கர் ஆகிருக்குது. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து கேல்குலேட் பண்ணும்போது இந்த கொஷினுக்கு உங்களுக்கு லாஸில் கிடச்சிருக்கு. அண்ட் த நெக்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து பார்க்குறக்கலாம். இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு அதாவது மிஸ்ஸிங் ஃபிகரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? டிரான்சாக்ஷன் 1 by 1. க்ளோசிங் கேபிட்டல் as on 31st 3 2019 1,90,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 50,000. அண்ட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 30,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து டைரெக்டாகவே 1/4/2018, அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மிஸ்ஸிங் ஃபிகர் இங்கே தான் இருக்குது. அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டட், இந்த கொஷினில் லாஸில் வந்திருக்கும் போல் அதோட டிரான்சாக்ஷனோட அமௌண்ட்டு 40,000 நம்மளுக்கு இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க.
இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபார்மேட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் 1,90,000 அண்ட் ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 30,000 ஆட் பண்ணால் 2,20,000 அண்ட் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயர் 50,000. இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 1,70,000 கிடைக்கும். அண்ட் மைனஸ் க்ளோசிங் கேபிட்டல் அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது தெரியாதனால ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற லாஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணும்போது -40,000 இல்லையா, இப்போ நம்ம ஆல்ரெடி மைனஸ் பண்ணி தான் கீழே நம்ம லாஸோட அமௌண்ட்டை நம்ம எழுதுவோம். அதனால இப்போது லாஸையும் மேலே இருக்கிற அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட்டை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். தட் இஸ் 2,10,000. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நம்ம இனிமேல் வரப்போகிற சம்முக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து மிஸ்ஸிங் ஃபிகரை வந்து கால்குலேட் பண்ணலாம். இந்த கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் calculate the capital as on 31st December 2018. இந்த கொஷினில் கால்குலேட்னு சொல்லிட்டு கேபிட்டல் வந்து 31st டிசம்பர்னு கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு இது வந்து எண்டா இல்லை வந்து பிகினிங்காக நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் as on 1st January 2018. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் கீழே கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பனிங் கேபிட்டல், மேலே கொடுத்துருக்கிறது க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 27,500 and the goods taken for the personal use of the proprietor. நம்ம பிஸ்னஸ்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட் எடுத்திருக்கிறோன்னா என்னது, ட்ராயிங்ஸ் 5,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 2,500. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. நம்ம இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் we are going to find out the closing capital. ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட், லாஸாக இருந்தால் மைனஸ் லாஸ் minus drawing is equal to closing capital. Opening capital oda amount 27,500, additional capital 2,500, answer வந்து 30,000 plus profit is equal to 10,000, மொத்தமாக 40,000 minus drawing 5,000. அப்போ நம்மளுக்கு closing capital எவ்வளோ கிடைக்குது, 35,000. இதுதான் missing figureோட answer. And next question, from the following details calculate the missing figure. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். கேபிட்டல் as on 1st April 2017 2,50,000, capital as on 31st March 2018 2,75,000, additional capital introduced during the year 30,000, profit for the year 50,000 and drawings during the year நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாமா? நம்ம வந்து மேலே பார்த்துருக்கிறதும் சரி கீழே பார்த்துருக்கிறதும் சரி ஃபார்முலா மெத்தடில் தான் போட்டிருக்கேன். மேலே உங்களுக்கு புரிகிற படிக்காக தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் இதில் நான் வந்து டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அந்த கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூஸை. க்ளோசிங் கேபிட்டல் plus drawings minus additional capital minus opening capital is equal to profit or loss. இப்போ நம்ம substitute பண்ணலாம். closing capital ஓட amount 2,75,000, drawings நம்மளுக்கு கொடுக்காதனால plus drawings minus additional capital 30,000 minus opening capital 2,50,000 is equal to profit or loss amount another 15,000. 2,75,000 plus drawings minus plus value வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 பட் சிம்பிள் வந்து உங்களுக்கு மைனஸில் தான் கிடைக்கும் is equal to 50,000. இப்போ நீங்கள் வந்து 2,75,000 minus 2,80,000 மைனஸ் சிம்பிள் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அதை மைனஸால் நம்ம பண்ணிடணும். பிகாஸ் கிரேட்டர் நம்பர் சைன் இஸ் இன் மைனஸ். ஸோ மைனஸ் 5,000 ப்ளஸ் ட்ராயிங் இஸ் ஈக்குவல் டு 15,000. drawings is equal to 15,000. அந்த பக்கம் இருக்கிற minus 5,000 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 5,000. drawings is equal to 20,000. இப்படி தான் நம்ம வந்து மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கணும். இன் 12th புக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே அவங்க டைரெக்டாக
ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே போட்டுட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கூடி அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு இதோட வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். பட் பார்த்து பொறுமையாக நிதானமாக மிஸ்ஸிங் ஃபிகர் கேட்குறாங்களா இல்லை ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்குறாங்களான்றதை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டான ஃபார்மேட்டில் உங்கள் ஆன்சரை நீங்கள் கொடுங்க. பட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த சம்மில் நம்ம வந்து மிஸ்ஸிங் ஃபிகரை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் as on 31/3/2018 18,000. Additional capital during the year 30,000. Drawings during the year 15,000. Opening capital தான் இங்கே நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்குது. And loss for the year ending 31/3/2018 that is 25,000. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்முலாவில். க்ளோசிங் கேபிட்டல் 80,000, drawings 15,000, additional capital 30,000 மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் இஸ் ஈக்குவல் டு லாஸில் வந்திருக்கிறனால மைனஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். மைனஸ் 25,000. இப்போ நம்மளுக்கு வந்து 18,000 ப்ளஸ் 15,000 95,000 மைனஸ் 30,000 மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25,000. 95,000 minus 30,000 65,000 minus opening capital is equal to minus 25,000. இப்போ அந்த சைடில் இருக்கிற மைனஸ் 25,000 இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ 65,000 ப்ளஸ் 25,000 இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல். அப்போது நம்மளுக்கு இப்போ ஓப்பனிங் கேபிட்டலாக 90,000 கிடச்சிருக்கு. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகரில் இருக்கிற வேல்யூ ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 19,000. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை போட்டு ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்றதை செக் பண்ண போகிறோம். நவ் கேன் ரீட் த டிரான்சாக்ஷன்ஸ். Capital at the beginning of the year 1st April 2018. Beginning of the yearனா opening capital 5 lakhs கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் capital at the end of the year 31st March 2018 வந்து 8,50,000 சொல்லியிருக்காங்க. Additional capital introduced during the year 1,20,000. Drawings during the year 70,000. இப்போ நம்ம வந்து அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம ஃபார்மேட்டில். க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000 ப்ளஸ் ட்ராயிங் 70,000. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக என்ன கிடைக்கணும் 9,20,000 மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 1,20,000. நம்மளுக்கு இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். தட் இஸ் 8 lakh மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 5 lakhs. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் டியூரிங் த இயர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. இந்த சம்மில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் ஆன்சர் கிடச்சிருக்கு.